ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சுக்கிரன், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கும்ப ராசியில செவ்வாய் புதன் ராகு பகவான், மீன ராசியில சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கு. ஏப்ரல் மாதத்துல கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் இந்த மாதத்துல புதன் ஒரு பயிற்சி ஆகிறார். 30ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 14ஆம் தேதி அந்த சூரியனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற போறார். 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். அடுத்து அவர்களினுடைய பெயர்ச்சிகளும் கூட. இந்த பெயர்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் இருக்கக்கூடிய சில பலாபலன்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த 45 நாட்களாக குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கும். இதுவரைக்கும் குடும்பத்துல ஒரு கருத்து வேறுபாடுகள் தான் இருந்தது. ஒரே குடும்பத்துல இருந்து பேசாம இருந்திருப்போம். ஒரே குடும்பத்துல இருந்துகிட்டு நிறைய ஒரு விஷயங்கள்னால பிரச்சனைகள் வந்திருக்கும். அடுத்து சமாதானம் ஆயிருப்போம் அப்படின்றதுதான் இந்த மகர ராசி என்பவர்களினுடைய ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை நடைமுறையாக இருந்திருக்கும். ஆனா கடந்த ஒரு 45 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத விவாகரத்து அளவுக்கு வரைக்கும் அந்த சண்டை சச்சரவுகள் இவர்களை மிகப்பெரிய ஒரு வழக்குகள்ல பிரச்சனையாக மாட்டக்கூடிய ஒரு தருணமாக ஆயிட்டு. இது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்துல அந்த வழக்குகள் முழுமையாக தீர்வு பெற போகுது. விவாகரத்துகள் அந்த இடத்துல உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் ரீதியான பண வரவுகள் கடந்த காலத்துல உங்களுக்கு தடைபட்டு இருந்திருக்கும். யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து 4ஆம் தேதியிலிருந்து அந்த தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. நிறைய மகர ராசி என்பர்கள் அந்த ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பொருள் இழப்புகள், நஷ்டங்கள் இதெல்லாமே கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க. அதற்குண்டான ஒரு இழப்பீடுகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். மகர ராசி என்பர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டுக்கும் பெரிய அளவுக்கு அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் கிளம்பி அந்த அந்த பிரச்சனைகளை வேறு விதமாக திசை திருப்பக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு போயிடும். ஒரு நல்லது நடக்குது வீட்டுல அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா அதற்குண்டான கெடுதல்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். கிட்டத்தட்ட 7.5 சனியிலிருந்து இந்த மாதிரியான சில விஷயங்களோட போராடி இப்பதான் கொஞ்சம் கடந்த காலத்துல ஒரு 6 மாத காலமாக நாங்க கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டோம். ஆனா கடந்த ஒரு 45 நாட்கள்ல மிகப்பெரிய மனவேதனை, மிகப்பெரிய மனக்குழப்பங்கள், இன்னும் தீராத சில பிரச்சனைகள் எங்களோடயே டிராவல் பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து இந்த ஏப்ரல் மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் நிலை பெற்று இருக்கிறார். 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போறார். 4ஆம் இடத்திற்கு சூரியனும் உச்சம் பெற்று வரப்போறார். அதனால இந்த ஏப்ரல் மாதத்துல இழந்த ஒரு சொத்துக்களை எல்லாம் நீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அடமானத்திற்கு போகக்கூடிய சில சொத்துக்களை கூட மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு தான் இந்த மகர ராசி என்பர்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடமானத்திற்கு சொத்து வந்துருச்சு அப்படின்ற டயத்துல பாத்தீங்கன்னா, ஏலத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனவேதனை, உங்களுடைய மன சஞ்சலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம். அதாவது
ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் கூட இல்ல, ஒரு நிம்மதியான ஒரு உணவு கூட நமக்கு உண்ண முடியல அப்படின்னு நிலையை தாண்டி ஏதோ ஒரு மனசங்கடங்கள் உங்களை போட்டு ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி உங்களுடைய சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஏன் இந்த சொத்தை வாங்கணும், எதுக்காக இந்த மாதிரியான கடன்கள் ஆச்சு, ஏன் இப்படி ஏலத்திற்கு போகுது, எதற்காக இந்த ஏலத்துல இருந்து நம்ம இப்படி மீட்டெடுத்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு புரியாத ஒரு புதிரான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து கொஞ்சம் நிவாரணம் அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான முடிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெளியிட மாற்றம், ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய என்னுடைய முன்னாடி பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான இடமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான இடமாற்றத்தை அமைத்து கொள்ளலையோ அவர்களுக்கு எல்லாருக்குமே கடந்த ஒரு 45 நாட்கள்ல மிக அதிகப்படியான நெருக்கடிகளை, பணம் ரீதியான, உறவுகள் ரீதியான, தொழில் ரீதியாக, இந்த மாதிரியான சொத்துக்கள் ரீதியான அதிகப்படியான நெருக்கடிகளை கொடுத்திருக்கும். அதுல இருந்து நிவர்த்தி பெற நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து முழுமையான ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டம் நீங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டுல சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுடைய நிரந்தர தன்மை வெளிநாட்டுல அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், அடுத்து குடும்ப உறவுகள்னால உங்களுக்கு உண்டான சில மனமாற்றங்களும் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம், அங்க சுயமாக தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது. இந்தியாவில இருக்கக்கூடியவர்களோட சேர்ந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு தொழில் அமைப்புகளை நீங்க ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம், அங்கிருந்து உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்க பெறுவதற்கும், இந்தியால இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் மூலமாக இவங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு பரஸ்பர ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது இந்த மாதத்துல ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில பிரிவுகள் கடந்த காலத்துல ஏற்பட்டாச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய புதிய தொடக்கங்களை, ஒரு புதிய வாழ்க்கை தொடக்கத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் வரக்கூடிய மே மாதம், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நேரம். முதல் திருமணத்திற்காக தயார்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க அதை கொஞ்சம் மெதுவாக ஒரு நிலையான ஒரு எண்ணத்தோட பாக்குறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல திருமணத்திற்கு பிறகு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.